வணக்கம் ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ராஜேந்திரன், எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் சிஎஸ்எஃப். ஓ சரிங்க, நல்லதுங்கய்யா. நம்ம சிவாய் எங்கேருந்து பேசுங்கய்யா? நான் பேராவூரணி ஓ தாலுக்கா அண்ணாகோட்டை கிராமம், பிஜேபியில் இருக்கிறேன். சரிங்க, சொல்லுங்கய்யா என்ன விஷயங்க? நான் வந்து அண்ணாமலைக்கு ஆதரவான ஆளு. சரிங்கய்யா சரிங்க. அண்ணாமலையை வந்து எல்லாரும் தப்பு சொல்றாங்க. ஆ ஆ எந்த வகையில தப்புன்னு நிரூபிக்காம சும்மா குண்டக்க முண்டக்க ஈட்டு எல்லாம் தப்பா அவரை மன உளைச்சல் பண்றாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. அதான் அவர் நிலம் வாங்குறது வந்து ஒரு 4 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. சரி. அவருடைய பேங்க் பேலன்ஸ், அவருடைய சொந்த பணம், இதெல்லாம் எவ்வளவு என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரியாம 4 கோடி ரூபாய் சொத்தை வந்து 80 கோடி ரூபாய்க்கு எப்படிங்க வந்து ஏமாத்தி வாங்க முடியும்? இவனுங்க எப்படி, நான் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். அதாவது அண்ணாமலை பிஜேபியில இணைஞ்சதே இங்க இருக்கிற பெரிய பெரிய தலைகளுக்கு எவனுக்குமே பிடிக்கல. தப்பா நினைச்சுக்கோங்க, எவனுக்குமே பிடிக்கல. ஆரம்பத்துல இருந்து இவருக்கு எப்படி குழி தோண்டலான்னு பாத்துக்கிட்டே இருந்தானுங்க. அந்த மனுஷன் பாவம் அவர் என்ன சொல்றாரு, நான் என்னுடைய சேமிப்பு, மனைவியோட சேமிப்பு, கடனை வாங்கி இந்த இடத்த வாங்கிருக்கேன்னு சொல்றாரு. சரியா? நான் கேக்குறேன் ஒன்னே ஒரு சின்ன தகவல். அண்ணாமலை நினைச்சிருந்தா இன்னைக்கு அண்ணாமலைக்கு லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் இருக்காங்க, எல்லாம் விஐபிகள் இருக்காங்க. அவங்க நினைச்சா ஒவ்வொருத்தரும் 1 கோடி ரூபா கொடுப்பாங்க. அண்ணாமலை ஒரே நாள்ல அண்ணாமலை அக்கௌண்ட்டுக்கு 1000 கோடி ரூபா வந்துடும். இன்னைக்கு அண்ணாமலை நினைச்சா முடியும். இப்ப அவரு நம்ம போனுக்கு நான் கஷ்டத்துல இருக்கப்பா, நீ நம்ம உறுப்பினரா இருக்கா, உன்னால முடிஞ்ச உதவி வச்சீங்கன்னா நான் உடனே 5000 அனுப்புவேன். பாருங்க, நீங்க சொல்றீங்க. அப்போ இன்னைக்கு வந்து உடனே 5000 அண்ணாமலைக்கு அனுப்புவாங்க. அப்புறம் அததான் அவர் டொனேஷன் வாங்கினாலே ஒரே மாசத்துல 1000 கோடி வாங்கலாம். ஒரு மாசத்துல 1 மணி நேரம் போதும். உங்களை மாதிரி ஆதரவாளர்கள் அவருக்கு இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு என்னமோ அந்த அவர் வாங்கின 4.5 கோடி ரூபாய் சொத்துக்கு 80 லட்சம் ரூபாய் கணக்காட்டிட்டு இருக்கானே, இவனுக்கு இவன் எல்லாம் யோக்கியனா, இவன் எல்லாம் புத்தனும் ராமனும் எல்லாம். நான் கேக்குறேன், இவரை குறை சொல்ற எல்லா பயிலுமே இவன் என்ன உன்னை மம்பட்டி எடுத்துட்டு போய் உழைச்சி திங்கிறா கும்பலா இவனுக்கெல்லாம்? சொல்லுங்க. இல்ல கட்டட வேலைக்கு போறவனா, கூலி வேலைக்கு போறவனா, ஆடு மேய்க்கிறவனா, மாடு மேய்க்கிறவனா? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்க கும்பல், ஒருத்தனை குறை சொல்லிட்டு ஆதாயம் பாக்குற கூட்டம் இவனுங்க. நான் சொல்றேன், என்ன கேக்குறேன், அண்ணாமலையை குறை சொல்றதுக்கு இல்ல, அண்ணாமலை இல்லைங்க, இங்க எவனையுமே குறை சொல்ற எவனுக்கும் தகுதி கிடையாது. நான் சொல்லல, பரம்பொருள் சொல்றான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்பெருமான் பகவானே சொல்றான். அதாவது களி முத்திருச்சு. சிவபெருமா மகாவிஷ்ணு சொல்றான், என்ன சொல்றான், அப்ப மாயவரே நீ போய் களி அழிச்சு இந்த தர்மயுகத்தை படைச்சி மக்களை காப்பாத்துன்னு சொல்றான். யாரு? சிவபெருமான் சொல்றான். யார்கிட்ட? மாயவர்கிட்ட, பெருமாள்கிட்ட. அப்போ பெருமாள் சொன்ன எம்பெருமான் சொன்ன வார்த்தை இதான். என்ன சொல்றாரு? களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருள் ஆகுமல்லோ, மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொலியும் போடு போடன வாளாயுதத்தாலே வாய்த்த கனை எம்பாலே பாலாக்க என்றாலும் படாதே களியங்கர். அதாவது என்ன சொல்றான் மாயவர் சொல்றாரு சிவன்ட்ட, ஏ சிவனே, நீ கலியனுக்கு கொடுத்த வரம் அப்படி இருக்குது. அதாவது நானே அவதாரம் பண்ணி அவன் அழிக்க போனாலும் கூட எனக்குள்ளே அந்த கலியன் உள்ள புகுந்து என்னையே தப்பு பண்ண வச்சிருவான், என்னையே பொய் பேச வச்சிருவான். மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச வச்சிருவான். நானே ஒழுக்கமா இருக்கிறது என்னையே பொய் பேச வச்சிருவான் கலியன். ஏன்னா களி அப்படி மோசமான இருந்த யுகம். புரியுதா உங்களுக்கு? அப்போ பெருமாளே சிவன்ட்ட சொல்றான், சிவனே நீ பண்ணி கொடுத்த வரம் அப்படி இருக்கு. மாய்மாலை எண்ணம், களி என்றால் எலியல்லவே கனையாளி வேண்டாமே வலிமாய நினைவு மாய்மாலம் என் மகனேங்கிறான் பகவான். மாய்மாலை எண்ணம், அந்த மாய்மாலை எண்ணம் எல்லா இதயத்துக்குள்ளே இருக்கு. கோயில பூசை செய்யற பூசாரிக்குள்ள இருக்கு, சாதுக்களுக்குள்ள இருக்கு, எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு, சாமியாருக்குள்ளே இருக்கு. அததான் சாமி சொன்னாரு, சன்னாசி நிஷ்டை எது தவறி எல்லோ அலைவார்கள். சன்னியாசிக்கு நிஷ்டை கை கூடாது, ஏன்னா காம உள்ள பூந்துரும், களியும் பூத்தி வச்சிருவான். அப்போ இங்க எவனுமே, அப்போ பெருமாள் சொல்றாங்க, யாரையுமே யோகியவனை பார்க்க முடியாது. இந்த களிங்கிற சொல்ல காதுல கேட்டாலும் என்னுடைய திருமேனி ஒளிமயமான என்னுடைய உடம்பு சடலம் இருளாகுதுங்கிற அந்த சொல்லுக்கு, அந்த களிங்கிற சொல்லுக்கு அவ்வளவு மோசமான எஃபெக்ட் இருக்குதான், பவர். அப்போ சாமி சொல்றாரு, சிவனே 6 பிறவி அளித்ததும் எந்தனுக்கு நீரு போல் என்னதுதான் நெற்களியை பார்க்கலைங்கிற. சிவனே நீ 6 பிறவி அவனுக்கு வரத்தை கொடுத்தான். இரணியனா வந்தான், நீ வரத்தை கொடுத்த, நான் அழிச்சிட்டேன். அவன் ராவணனா வந்தான், கம்சனா வந்தான், நீ ஒவ்வொரு வரத்தை கொடுத்த, நான் அழிச்சிட்டேன். சூரனா வந்தான், முருகனா வந்து அழிச்சேன். ஆனா நீ இப்ப கொடுத்த வரம் மாய்மாலை என்னுடைய திருமுடி திருச்சக்கரத்தை கொடுத்துட்டியே, நான் எப்படி அவனை கொள்றதுன்னு கேட்கறேன். அதாவது அவன் களியன் கேட்ட வரம் என்னன்னா, களியன் வேற யாரும் கிடையாதுங்க, துரியோதனனுடைய கடைசி பிறவி. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 7 பிறவி கொடுக்கப்படுகிறது. அதாவது திருந்திருக்கு வாய்ப்பு. 7 பிறவில மோட்சத்துக்கு போலன்னா மீண்டும் இறப்புக்குரிய மண்ணில ரஜசி பலம் கத்தா கர்மசக்தி ஜாதி ததா பள்ளின்னு சமசி முடியும் ஜாதிங்கிற பகவான். அதாவது இறப்புக்குரிய மண்ணுலையில 84 லட்சம் பேர் யோனி பதங்கள் இருக்கு. அதுல வந்து புழு, விலங்கு, பறவை, விருட்சன்னு பிறந்து சாவான். நரகமும் உண்டு.
அந்த ஆத்மாவுக்கு, புரியுதா? அப்ப 7வது பிரிவுல இந்த துரியோதனுடைய ஆத்மாவுக்கு வாய்ப்பு, அதாவது திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்க சிவபெருமான் நினைக்கான். அப்போ ஆமா. துரியோதனன் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய ஆத்மாவை கொண்டு வர சொல்றான், எமன் கொண்டு நிறுத்துறான். அப்போ வந்து சிவன் கேட்கறாரு, உனக்கு என்னடா வர வேணும்னு கேட்கும் பொழுது அவன் ம், என்ன வரம் கேட்கான் தெரியுமா? ம். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாரும் என்றான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன் பிறப்பும் வளமுடைய சக்தி வழக்கூறும் தாரும் என்றான். சிவமூலம் சக்தி மூலம் கணபதி மூலம் காமாட்சி தன் மூலம் சுப்பிரமணியர் மூலம் 1008 அண்டம் நிறை மூலம் வாய்த கண்ணே வரமாக தரும் என்றான். இந்த 1008 அண்டத்தில் எத்தனை தெய்வதைகள் இருக்கிறதோ உன்னையும் சேர்த்துதான். பெருமாளுடைய திருமுடி அவனுடைய சுதர்சன் சக்கரத்தை எனக்கு வரமா கொடு சிவனே, உன்னுடைய சக்தி வேணும், எல்லா தெய்வங்களுடைய சக்தி எனக்குள்ள வரம் கொடுத்தார். சிவன் தான் கேட்ட கொடுத்துருவாரு. ஆமா. நம்ம அப்ப கொடுத்துருவான், கொடுத்துட்டான். ஆமா. கொடுத்த உடனே கைலாசம் இருள் மூடிட்டு, ஏன்னா சக்தி எல்லாம் அங்க போயிருச்சு அவனுக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்ப 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 ஆட்சி பண்றவங்க எல்லாம் கலியனுடைய வாரிசுகளுங்க, அவனுக்கு ஆமா. பவர் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு இன்னும் அழிக்க முடியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இல்லைடா, திமுகவையும் எடுத்துக்கோங்க, ஆ. அதிமுகவையும் எடுத்துக்கோங்க. ம். அவங்க வந்து இப்ப நாம வந்து மிலிட்டரியில சேரும்போது ஒரு சாதாரண ஆளா சேர்ந்தேன். சரி. மிலிட்டரி அந்த சிஎஸ்எஃப் ரெண்டுலையும் சேர்த்து கடைசியா ரிட்டையர் ஆகி வரும்போது 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க. சரிங்க. ம். அந்த 30 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டே நாம இந்த வாழ்க்கை வாழ்றோம். கண்டிப்பா. அவ்வளவுதான் நம்மளால நம்ம லிமிட்டெட் வாழ்க்கை தான் வாழ முடிஞ்சிச்சு. ம், 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 ம். அதுல நம்ம கிட்ட நேர்மை இருந்துச்சு, நாணயம் இருந்துச்சு, தர்மம் இருந்துச்சு. ம். அந்த மாதிரி நம்ம அந்த அந்த பணத்துக்குள்ள வாழ்றோம். இந்த வாழ்க்கையே நமக்கு போதும். ம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நாட்டுக்கு நல்லது செய்யறேன்னு, பொது தொண்டு செய்யறேன்ட்டு அரசியலுக்கு வரானுவ. ம். ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய சூழ்நிலை எப்படி, அவனுடைய பொசிஷன் எப்படின்னு அவனுக்கே தெரியும். கண்டிப்பா. ஆனா வந்ததுக்கு அப்புறம் 1000 கோடி, லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி நேபாளில நடந்துச்ச பத்தியா? காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான், வேலை இல்லாம கஷ்டப்படுறான். இந்த அரசியல்வாதி, அதே சமயத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்க, போலீஸ், அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் பணத்தை சம்பாதிச்சு அவன் மட்டும் ஃபுல்லா லக்ஸுரி வாழ்க்கை வாழ்றதுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அனுப்பி விட்டுறாங்க. அதுதான் ஒரு சின்ன தகவலியா, ஒரு சின்ன தகவல். உங்க கருத்து நியாயமானது. ஏன்னா இவனுங்க இப்படிதான் பண்ணுமா அப்படின்னு சொல்லி பரம்பரை சொல்றான். சற்றாலே வாழ்வு சகடருக்கே வருகில் கற்றோரே ஆயிடினும் கண்டறிவேன் போனி என்பான். முள்முருகை பூவு மினுக்கு 3 நாளை கல்லரோட வாழ்வு காணும் அது போல் மினுக்குங்கிறார் பகவான். முள்முருகை பூவு 3 நாள் மினுங்குமா, அது போல 4வது நாள் அழிஞ்சிருமா. அது போல சற்றாலை வாழ்வு, கொஞ்சம் வாழ்வு இந்த அற்ப பயில்களுக்கு வந்துட்டுனா பதவி வந்தோடனே ஆணவம், அதிகாரம், திமிரு, செருக்கு, தற்பெருமை, மோகம், மதம் எல்லாம் வந்துருது இவனுங்களுக்கு. அப்போ இவனுடைய அழிவு எம்பெருமான் சொல்றான். சாமி விடுவானா? இப்படி விடுவான். சாமி சொல்றான், ஒரு அன்ன ஊஞ்சல் போட்டு இருக்கு அந்த பயல்களுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரே நான் சுவாமி, அவன் இட்டதெல்லாம் சட்டமிட்டு இருக்கிறான் என் மகனே, அவன் பெட்டகமும் பொன்பணமும் பாரிப்பேனடா நான் சுவாமினாரு. மகனே, கொஞ்சோல பதவி வந்த இந்த அற்ப பயலுக்கு ஆடுவான், ஆணவப்படுவான். ஆனா இவனுடைய ஆத்மாவுக்கு, இறப்புக்கு ஆத்மா எங்க கொண்டு போடுவான்? நரகத்துல புழு கொஞ்ச இடத்துல கொண்டு போடுவானா. அதாவது கழுகடையும் காடு, இவனுடைய ஆத்மாவை கழுகு துரத்தி கண்ணை குத்தி போடுங்கம்மா. அதாவது ஒரு மனிதன் இறப்புக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுது. ஆத்மான்னு ஒண்ணு உடம்புல இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும். நரகத்துக்கு போறவனுக்கு இருள் உடம்பு, அதாவது சொர்க்கம் மோட்சத்துக்கு போறவனுக்கு ஒளி உடம்பு, தேவ சரீரம் கொடுக்கப்படுது. அவனவன் செஞ்ச கர்மவின் படி தான் கொடுக்கப்படுது. புரியுதுங்களா? அதாவது இவனுங்களுக்கு இந்த ஒரு அந்த பயல்களுக்கு இருளுடம்பு கொடுக்கப்பட்டு நரகத்துல ஐயோ அவ்வளவு ஆக்கினே உண்டு. அப்புறம் இறப்புக்குரிய மண்ணுகளை 84 லட்சம் பிறவியை கொடுத்து புழு, விலங்கு, பறவைன்னு, விருட்சன்னு அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்கான். செத்துக்கிட்டே இருப்பான். இவனுக்கு பிறவி மோட்சமே கிடையாது. ஆத்மா உடல் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆடா பிறப்பான், 10 குட்டி போடுவான். பண்ணியா பிறப்பான், 10 குட்டி அங்கரிச்சாவான். அப்புறம் நாயா பிறப்பான், புழுவா பிறப்பான். மலத்துல நெல்லியில புழுவுக்கு கூட பிறவி உண்டு, அந்த பிறவியும் பிறப்பான். அதனாலங்க ஐயா இங்க பாருங்க, இங்க எவனுமே கர்மாவின் பிடியில எவனும் தப்ப முடியாது. இவனுக்கு என்ன இவனுக்கு என்ன நினைக்கிறான்? செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிருது, அதனால இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆட்சி வந்துட்டு, அதிகாரம் வந்துட்டு, எப்படி வேணாலும் ஆடலாம் நினைக்கிறான். ஏன்டா அன்னைக்கு ராவணன் ஆடாத ஆட்டமாடா, அன்னைக்கு இரண்யம் ஆடாத ஆட்டமா விட்டானா முருகப்பெருமா? சூரனுக்கு புத்தி, சூரன் உலகம் சிவன் கொடுத்த வரம் இருக்கிறதுனால என்ன பண்ணா, உலகம் அடைக்கலாம் நினைச்சு தேவர்கள் எல்லாம் சிறைப்பிடிச்சான். தேவ பெண்களை கொடுமைப்படுத்தான், சிறையில் அடைச்சு. அப்போ முருகப்பெருமான் போய் சொல்றான், சாமி சொல்றாரு, அவனுக்கு புத்தி சொல்றாரு, பற்ப கிரீடம், அதாவது சொல்றாரு, தம்பி தமையன் தலங்கள் இலவாதே, பற்ப கிரீடம் பவிசு இலவாதே, அற்பம் இந்த வாழ்வு அநியாயம் விட்டுவிடு, காரணம் இல்லாமல் கவ்வையிலா வாழ்ந்திருந்து மரணம் அது வந்து ஜீவன் மாண்டு போகையில் நன்மை அது கூட நாடுமே அல்லாது திண்மை வர தேவர் விட்டுட்டு சூரா உனக்கு நான் நீ வந்து இப்ப இந்த அரச பதவியை நீ காப்பாத்திக்கணும் அப்படின்னா, உன்னுடைய பிள்ளைங்க எல்லாம் உயிரோட இருக்கணும்னா, உன்னுடைய வாரிசுகள் எல்லாம் நீ கிளையோட ராஜாங்க பண்ணணும் அப்படின்னா, நீ தேவர்களை சிறைப்பிடிச்சிட்டு விட்டுருன்னு சொன்னான். விட்டானா? விடல. அததான் முருகப்பெருமான் சொல்றான், இறப்பதறியாமல் எரியை மிக கண்டாவி உற்பசிக்க சென்ற விட்டில் இறந்தார் போல் தம்பி தமையன் சந்ததிகள் மந்திரிமார் மும்பில் உள்ள சூரர் முடுக்கமதை கண்டாவி நம்பி பதமறந்து நாம் பெரிதெனவே கம்பினான் சூரன் கெட்டனருக்கான் அம்மானை.
தெம்புறா. நமக்கு சிவன் கொடுத்த வரம் இருக்கு. நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய மகன் பிள்ளைக்குட்டி எல்லாம் பலசாலி. அதனால நம்ம எவனை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு ஆணவத்துல ஆடினான். ஆனா எங்க அப்பா ஆமா. விட்டானா, இறப்பதறியாமல் எரியமிக கண்டாவிங்கிற. அதாவது ஒரு இடத்துல நீங்க நெருப்பை கொளுத்தி போட்டீங்கன்னா, நீங்க விட்டில் பூச்சி என்ன பண்ணுமா, அது நம்ம சாப்பிடுற உணவு நினைச்சிட்டு உள்ள பூந்து அதுவே அதை அழிச்சுக்குமா. அது போல இந்த நீச கூட்டங்கள், அது போல இந்த ஆட்சியாளர்கள் இவனுங்க எல்லாம், இந்த கும்பல்லாம், இந்த பதவி வெறி உள்ள கும்பல்கள்லாம் இவனுக்கு என்ன பண்றான் அவனுக்கே தெரியல. அவன் ஆத்மாவை வீணடிக்கிறான். இந்த அற்ப வாழ்வு, இந்த அற்ப சரீரத்துக்காக அழியாத ஆத்மாவை நாசமாக்குறான், ஆக்கினைக்கு உட்படுத்துறான். அதை தான் சாமி சொன்னாரு, பாவி அவன் செத்து பஸ்மமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினை செய்தணும்னு எம்பெருமான் சொல்றான். அந்த ஆவி, இந்த ஆத்மா அழியாது. இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை உண்டு நரகத்துல. இவன் என்னென்ன பாவம் செய்யறானோ கர்மத்துக்கு தகுந்த அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திருவித கர்மனக பத்தியத்தேன பிரதிநிதி சன்னிவசம் கோசித்துங்கிறான். அதாவது கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குங்கிறான். செத்தக்கு அந்த ஆத்மா பிரயோகம் செஞ்ச கர்மம் வரும், நல்லதும் வரும், தீயது வரும். அதனாலதான் பகவான் சொன்னா, நீ தானத, அதாவது என்ன சொல்றான், கர்ம பயனை இந்த உலகத்துல தியாகம் பண்ணிருங்கிறான். புண்ணிய பலன் சரி, அதாவது அந்த கர்ம பயனை இங்க விட்டவனுக்கு தான் மோட்சங்கிறான். அதனால நம்ம கர்ம பயனை விட்டுட்டு போயிருக்கு உண்டான வழியை தேடுவோம். இது வேண்டாம். இவன் நம்ம பிறந்ததே மோட்சம் அடையிறதுக்கு தான். இவனுக்கு அறியாம வாழ்ந்துட்டு இருக்கான். மீண்டும் பாருங்க, இன்னைக்கு பன்னிக்கறி திங்கிறானுங்கிற. அந்த பன்னி யாருங்கிறீங்க, இதே மனித அன்சபையோட ஆத்மா தான். இவனை பண்ணி வயிற்றுல இவனுடைய அனுப்புவாரு, கருவா அனுப்புவாரு அந்த ஆத்மாவை. மீண்டும் இவனும் கசாப்பட்டு தொங்குவான், ஆடா பிறப்பான், நாயா பிறப்பான். ஐயோ கொடுமையானதுங்க பிறப்பு. ஆனா இவன் என்ன பட்டாக்கத்தில கேக் கட்டி கொண்டாடுறான். இந்த பிறவிங்கிற பெரிய துன்பம். சித்தர்கள் முனிவர்கள் நினைச்சா ஐயோ பிறவி பெரிய துன்பம் பயந்து ஓடுனான் மோடிச்சது. ஆனா இந்த மனிதர்கள் என்ன நினைக்கிறான், என்ன நினைச்சுக்கிறான், செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறான். அட பாவி, கண்ணுக்கு புலப்படாத ஆத்மா இருக்கு, இந்த புலன்களுக்கு புலப்படாத ஆத்மா, இதுக்கு அவ்வளவு தண்டனை இருக்குன்னு எவனுமே அறிய மாட்டேங்கிறாயா. அதான் மணியண்டா, அதாவது எல்லா சிவன் எல்லாத்தையும் எந்த மனுஷனுக்கு இது வரைக்கும் கொடுத்தது இல்ல. கண்டிப்பா. அதாவது எல்லாம் நிறைஞ்சதுன்னா நல்ல தாய் அமையணும், நல்ல தகப்ப அமையணும், நல்ல அண்ணன் தம்பி அமையணும், நல்ல அக்கா தங்கச்சி அமையணும், அதுக்கப்புறம் நல்ல பொருள் வேணும். இது அனைத்தும் கிடைச்ச ஒரு மனுஷன் இந்த உலகத்துல எவனாவது இருக்கானா? ஐயா, அடைய வேண்டியது ஒண்ணு, எனக்கு பரிபூர்ணம் இருக்காதியா. ஆனா ஒண்ணு, சாமி வந்து சொல்றாருல, சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் நாலு மடக்கி மௌனத்தில் இருந்து சிவனே. அதாவது மனம் நல்ல புரிஞ்சுங்க, சரியில இறைவன் அடைய முடியாது, கிரியில அடைய முடியாது, ஞானத்தில் அடைய, யோக நிலை, இந்த நிலை எவனுமே அடைய முடியாது. ஆனா சரணாகதியில அவன் அடையலாம். நம்ம அப்பா ஏன்னா என்னோட இயல்பு இதான்ப்பான்னு சொல்லி அவன் நம்ம மண்டிட்டுட்டோம், கண்டிப்பா நமக்கு மோட்சம் கிடைக்கும் ஐயா. அதை விட்டு நம்ம இந்த இது இங்க பாருங்க, அதாவது இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. நீங்க நம்ம உறவு, நான் நிறைய சொல்லிடுவேன், கசப்பா இருக்கும் நிறைய பேருக்கு, என்னடா அப்படி பேசுறான்னு. அப்படி கிடையாது, எல்லாம் மாயை. எப்ப முடிஞ்சிடும்? சாமியா தான் சொன்னாரு, நொடிக்குள் முடிந்து விடும் விஞ்சைகள் இங்கு இருக்க நோகுதே திருமேனி சிவனேயாங்க. நொடிக்குள் முடிஞ்சிடும் அந்த வாழ்க்கை, சொடக்கடிக்க நேரம் தான். அப்போ நம்முடைய ஆத்மா நம்ம உய்வடையணும், நம்ம மோட்ச வீட்டுக்கு போயிடணும். அதான் சாமி சொன்னாரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயிலா திருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்புவோருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வாழ்வு வந்தவர் வாழ்வதமே. இந்த உலகத்துல 14 உலகத்துல அழியாத ஒரே உலகம் வைகுண்ட லோகம், சாஸ்வதம். அங்க போன ஆத்மா ரிட்டர்ன் திரும்பி வராது, அவனுக்கு தான் உயிரிடுவேன், அவன் தான் மோட்சம். அதை அறியாம அது என்ன கிடைக்கும்? சாமி தேடுனா தினமொரு நேரம் திருவாசகத்தை கேட்டாலே போதுங்கிறார். தினமொரு நேரம் இந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலை பாவம் பறந்திடும் நிசைமை சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்து ஆதி நோக்கும் துணியுடன் கேட்டு தொலைத்தனர் பிறவி தானேங்கிறான். இந்த பிறவியை தொலைக்கணுமா? நீ கோயில போய் உளுந்து கும்பிடாண்டாம், பிறண்டு கும்பிடாண்டா, உருண்டு கூட வேண்டாம், பூவள்ளி கொட்ட வேண்டாம், தினமொரு திருவாசகத்தை, அப்பாவுடைய திருவாசகத்தை நீ காதுல கேட்டாலும் பாவம் பண்ணி விட்டு மோட்ச வீடு கிடைக்குங்க. அந்த நம்ம பிறந்த நோக்கமே தான் ஐயா. இதுல இவனுங்க ஒருத்தன் குறை சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு ஐயா என்னமோ இல்லை யோக்கியனா மாறிடுறான் அவ்வளவு போயிலும். அதனாலயா முடிவா ஒரே ஒரு கருத்து தான், நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை நினைத்தால், அண்ணாமலைக்கு இருக்க லட்ச தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க 1 ரூபா ஆளுக்கு கொடுத்தாலும் அன்னைக்கு ஒரே நாள் 1000 கோடிக்கு அண்ணாமலை அதிபதி ஆயிடுவாரு. இவனுக்கு என்னமோ 85 கோடிக்கு உருட்டிட்டு இருக்கானுங்க, உருட்டு ஒரே நாளை கொடுத்துருவாங்க. என்ன எவ்வளவு பெரிய தொழிலதிபர்கள் அண்ணாமலை கிட்ட லிங்க்ல இல்லையா? சொல்லுங்க. இப்ப போன் அடிச்ச அண்ணாமலை எனக்கு ஐயா ரொம்ப முறையா இருக்காப்பா, 5000 ரூபா கொடுப்பா அப்படின்னு சொன்னா, அடுத்த செகண்ட் அவருடைய சொல்றீங்க பணம் எங்க இருந்து வந்துச்சு, பணம் எங்க இருந்து வந்துச்சு கேக்குறாங்களே. ஆனா இப்ப பேசுற அத்தனை பேரும் யோக்கியமாங்க. நீங்க கேட்டது மாதிரி நான் மாரிதாஸ் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தேன், கிஷோர் சாமி மேலையும் ஒரு மரியாதை வச்சிருந்தேன், இந்த வரதராசன் IPS ஆபீசரு, இது போலீஸ் ஆபீசரு எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவர் மேலே ஒரு மரியாதை வச்சிருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்சி சார்ந்து அதிமுகவுக்கு சார்ந்த மாதிரி ஒரு மனுஷன் நல்ல நிலையில வர்றவோட இது நேர்மையான ஒரு மனுஷனை நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வர விடுறாங்க இல்லங்க. அது விட மாட்டாங்க. அவர் மேல தனி பட்டும் தனி பாசமும் வச்சிருக்கிற நபர்களாலதான்
அவருக்கு ஒரு இது உண்டே ஒழிய மற்றபடி எவனை பாருங்க. இப்ப அரசியலுக்கு வந்தாலும் என்ன எத்தனை கட்சி ஆரம்பிக்கிறான், எதுக்கு? உடனே ஒரு கார் வச்சுக்கிறான், ஒரு கொடியை கட்டிக்கிறான், அவனும் ஏதாவது ஒரு போஸ்டர் வாங்கி பணம் சம்பாதிக்காத. ஒரு காலத்துல படிச்சுட்டு வேலை தேடி தெரிஞ்சது ஒரு காலம். ஆனா இப்ப வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு கொடி ஊனிக்கிட்டு எந்த கட்சியில சேர்ந்தா நமக்கு பொறுப்பு கிடைக்கும், எந்த கட்சியில போனா பணம் கிடைக்கும், பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னே பொது தொண்டுக்கு முடிவு சொல்லிக்கிறேன். அதாவது முப்பகம் எம்பெருமான் சொல்றான், முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைன்ட்டான். தேவர்களே ஒருத்தன் இல்ல, வானவர்கள் ஒருத்தன் கிடையாது, ரிஷிகள் ஒருத்தன் இல்லைன்ட்டான். அவருடைய மாயை கடக்க அரிது, முடியாது, சரணடைஞ்சிடும். அதான் சாமி சொன்னார், தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன், கண்ணாலே கண்ணாலே காணுமப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் களி தீரும் என்பனே. இந்த களி கடக்க அரிது, பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை மூணுல மயங்காதவன் எவனுமே இல்லைங்க. அப்படின்னா ஒருத்தன் பைத்தியக்காரனா இருப்பான். உண்மைங்க. இந்த உலகில் பற்று அவனுக்கு எதுவுமே தெரியாது, சித்தப்பிரமை பிடிச்சவனா இருப்பான். மற்ற எல்லா பயில்களுக்கும் காமம் கோபம் பேராசை, இந்த 3 நரகத்தின் நுழைவாயில்கள். ஆனா அந்த 3 எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கு. இது எவனும் எந்த சக்கர கட்டியா இருந்தாலும் இருக்கும். ஆனா அதை கடந்து போறவன் எவனோ அவன் தான் மோட்சத்தை அடைய முடியும். அதனால இங்க யாரையும் குறை சொல்றதுக்கு நான் தகுதி இல்லை, யாரையும் கூட்டி பேச நான் விரும்பல, மிகைப்படுத்த விரும்பல. எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். எல்லா பையனும் அப்பாட்ட கர்மா கணக்கு அப்பாட்ட கொடுத்தாகணும். எல்லாம் அப்பா பார்த்துக்குவாரு, அப்பாவை தேடுங்க. அதான் அந்த பட்டினத்தாரு நம்ம பிறப்புலேருந்து சாகுற வரைக்கும் பாடி இருப்பாரு ஒரு பாட்டு. ஏங்க அவர் குபேரனுடைய மறுபிறப்புன்னு சொல்றான். சரி, குபேரன் இல்லாத வஸ்து உன்ட்ட இருக்குதா? குபேரன் இல்லாத வஸ்து உன்ட்ட இருக்கு. அவரே சொல்லிட்டாரு, காது இருந்து ஊசியும் வராதுகான்னு கடைவெளிக்குன்னு ஒரு வாரத்துல குபேரன் சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் நீ எங்க எதுக்குடா உருட்டுறீங்க அப்படின்னு சொல்றேன். நன்றியா. நமசிவாய. திருச்சிட்டம்பலம். நமசிவாயா சார். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுக்கு கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதிர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம்.
வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளை. நம சிவாய்.